வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நீங்கள் உங்கள் கிரிப்டோ காயின்ஸ் எல்லாம் இன்னும் உங்களோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலேயே வச்சுருக்கீங்க. அப்போ இந்த காயின் எல்லாம் உங்களோடதே கிடையாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சுங்கிறது எப்போ வேணாலும் ப்ளாக் ஆகலாம், இல்லை ஹேக் ஆகலாம். அப்படி நடக்கும்னே தெரிஞ்சு உங்கள் மொத்த பணமும் இப்போ எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் அந்த ஃபண்டுக்கான நடக்கும் கோவிந்தா தான். அப்போது எக்ஸ்சேஞ்சுங்கிறது ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கிரிப்டோ கரன்சி காயின் எல்லாம், அதாவது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மார்க்கெட்டில் உங்களோட நீட் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒருத்தரா இல்லை இன்வெஸ்டரா அப்படின்ட்டு. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, கிரிப்டோவை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு. இப்போ நம்ம பொதுவாக கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறது எக்ஸ்சேஞ்சில் தான். இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட கிரிப்டோவை பை பண்ணி அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்க ஃபண்ட் எல்லாமே ஹை ரிஸ்கில் தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டி வைஸாகவும் சரி, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி பேஸ் கம்மியாக இருக்குனாலும் சரி, அந்த இடத்துல அதோட சேஃப்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் சேஃப் இல்லாத எக்ஸ்சேஞ்சில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபண்டுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஹேக்காக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட வித்ட்ரோவில் அவங்க பிளாக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் வித்ட்ரோ எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய அளவான ஃபண்டு வச்சுருக்கும் போது, நீங்கள் அதை வித்ட்ரோ எடுக்கும்போது வித்ட்ரோவில் அவங்கள பிளாக் பண்ணிட்டா உங்களோட ஃபண்டை முழுசாக வெளில எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஃபண்டை நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த எக்ஸ்சேஞ்சும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் தான். பேங்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சும் பேங்க் ஆகும். எப்படி நீங்கள் பேங்கில் போகிற பணத்தை பேங்க் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஃபண்டை எக்ஸ்சேஞ்சுக்காரவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறீங்க, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு லாஸ்ட் இயர் வரும் வரைக்கும், அப்போ நீங்கள் வித்ட்ரோல் எடுக்க நினைக்கும் போது அந்த டைம் எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஃபண்டை வித்ட்ரோல் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய மைனஸான விஷயங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஃபண்டெல்லாம் சேஃபாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டான வாலெட் எது அப்படின்னா கிரிப்டோ வாலெட்டாக தான் இருக்கும். இந்த கிரிப்டோ வாலெட்லேயும் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று சாஃப்ட்வேர் வாலெட், இன்னொன்று ஹார்ட்வேர் வாலெட். இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் போகிறீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு $400 இல்லை $500 மேலே கிரிப்டோ அசெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் போகிறது பெஸ்ட். அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வாலெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரே வாலெட்டில் யூஸ் பண்ணாமல் 2-3 வாலெட்டில் நீங்கள் சேஃபாக வச்சுருக்காது, அது இன்னும் விட பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் வாலெட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கீ, அதாவது அந்த வாலெட்டை திறக்கிற சாவிங்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட இருக்க அசட்டை நீங்கள் ஒரு லாக்கரில் போட்டு அதை லாக் பண்ணி உங்களோட கீயை நீங்கள் வச்சுக்கிறீங்க, இல்லை இன்னொரு கீயை யார்கிட்டயே கொடுக்குறீங்க, ரைட்? 2 கீ இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இன்னொரு கீயை வச்சு அந்த லொக்கர் இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ண முடியும் தானே, நீங்கள் கொடுத்த ஒரு ஆள்கிட்ட. அப்போ நீங்கள் அதில் வச்சுருக்க அசட்டுங்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி. இதே அந்த மாதிரி விஷயம்தான் பேங்கில் உங்கள் ஃபண்டை போடுறதா இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் உங்களோட கிரிப்டோ அசட்டாக வச்சுருக்கதா இருக்கட்டும், ஏன் நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னொருத்தரும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த ஹார்ட்வேர் வாலெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் இருக்க ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது, இந்த கீயை வச்சு மட்டும்தான் அந்த வாலெட்டை அன்லாக் பண்ண முடியும். அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த வாலெட்டை ஹேக் பண்ணுறதுங்கிறது 0% சான்ஸ். ஏன்னா ப்ரைவேட்ங்கிறது ஆஃப்லைனில் தான் இருக்கும், எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுமே இருக்காது. அப்போ நீங்கள் கோல்டு வாலெட் சூஸ் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் ஒரு கிரிப்டோவை ஹோல்டு பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ உங்களோட ஃபண்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல வாலெட்டாக சூஸ் பண்ணிக்கணும். அது சாஃப்ட்வேர் வாலெட்டாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் வாலெட்டாக இருக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் வாலெட் அப்படின்னா மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட், இந்த மாதிரி வாலெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சேஃப்னு தோணுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உங்களுக்குன்னு ஒரு வாலெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்குன்னு அந்த இடத்துல ஒரு கீ மாதிரி ஒரு 12 லெட்டர் தருவாங்க. அதை நம்ம இந்த இடத்துல சீட் பாருன்னு சொல்லுவோம். இந்த 12 லெட்டர் இல்லை 14 லெட்டர் இருந்தால் மட்டும்தான் திரும்ப உங்களால் அந்த வாலெட்டை அன்லாக் பண்ண முடியும், இல்லைனா அன்லாக் பண்ண முடியாது. அப்படி அந்த 12 வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்படி நோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஸ்டோர் பண்ணணும், எழுதி தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ அடித்து ட்ரைவில் அப்லோட் பண்ணுறது இல்லை கேலரியில் வைக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான். ஏன் சம்டைம் உங்கள் மொபைல் ஹேக் ஆகுனா கூட நீங்கள் வச்சுருக்க டேட்டாவெல்லாம் இன்னொரு ஹேக்கருக்கு கிடைக்கும். அப்போ
ஹேக்கர் என்ன பண்ணுவார், அதை வச்சு உங்களோட வாலெட்டை அக்சஸ் பண்ணுவார். அப்போ அதுவும் ரிஸ்க்கானவே. நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஸ்டோர் பண்ணணும், இது மஸ்ட்டு. இப்போது உங்களோட எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் இருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண வாலெட்டில் இருக்க, அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் இருக்க ஸ்டோர் பண்ண கிரிப்டோ எல்லாம் உங்களோட கிரிப்டோ வாலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணியாச்சு, உங்களோட அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு வேயாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டை ஹோல்டு பண்ண போகிறீங்க, நீங்கள் இன்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் என்ன வாலெட் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் என்ன வாலெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.